அவங்க வல்லரசுகளுக்கு எதிராக பண்ண அந்த போராட்டங்கள் எல்லாமே அந்த இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு மார்க்கத்துக்காக நடத்தின போராட்டங்கள் மாதிரி தான் தெரியுது. உண்மையிலேயே அந்த மக்களுடைய போராட்டம் அது சம்பந்தப்பட்டது தானா? அந்த போராட்டம் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து நடத்திய போராட்டங்கள் தான். அவங்க வெற்றி பெற்றதனோட ரகசியமும் அதுதான். அதுல இருந்து இந்த ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்றாங்க. அது என்னன்னா, இஸ்லாத்தோட மோதினால் எந்த வல்லரசும் ஜெயிக்க முடியாது. அந்த வறண்ட பூமியில என்ன இருக்கு? ஏன்னா பொருளாதார தேவைக்காக தான் கண்டிப்பா வருவாங்க. அப்ப என்ன இருக்கு ஆப்கானிஸ்தான்ல? இந்த பொருளாதார தேவைகளுக்குத்தான் ஆக்கிரமிப்புகள் நடக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச பொது உடைமைவாதிகளுடைய ஒரு இது. அவங்க முஸ்லிம்களாக இருப்பதனாலும் இஸ்லாத்தை முன்வைப்பதனாலும் அவங்க மீது ஆக்கிரமிப்பு நடக்கும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். அங்கேயும் சும்மா இல்லை, அந்த பூமி நேச்சுரல் கேஸ் அதிகமா உள்ள ஒரு பூமி. இஸ்லாம் மேலதினிக்கூடிய இடத்துல டெமோக்ரஸியை பேசுவாங்க. அரபு நாடுகள்லாம் டெமோக்ரஸியை பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் இவன்கிட்ட வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆப்கானிஸ்தான் கடந்த 2 நூற்றாண்டுகளா இந்த வல்லரசுகளுடைய விளையாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னா அது ஆப்கானிஸ்தான் தான். ஆனா நம்ம நார்மலா அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு வளம் கொழிக்கிற பூமி மாதிரி அது நமக்கு தெரியாது. அங்க இருக்கிற மக்களும் பெருசா இந்த உலகத்துக்கான அந்த ஒரு கல்வி அறிவு கொண்ட மக்களாகவும் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய பார்வைக்கு இப்படி தெரியக்கூடிய அந்த இடம் கடந்த 200 ஆண்டுகளாக தொடர்ந்து வல்லரசுகளுடைய விளையாட்டு களமா மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்? இதுவரைக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இடமாவும் அதே சமயம் வல்லரசுகளால கண்காணிக்கக்கூடிய இடமாவும் மட்டுமே பார்க்கப்படுகிறது. அங்க என்ன நடக்குது, அங்க என்னதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இங்க திரு குலாம் முகமது அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த தமிழகத்துல அதிகமா ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுனது எழுதுனது எல்லாம் அவர் மூலியமாகத்தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவர்கிட்ட அது விஷயமா நம்ம கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாம அவரை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். உங்களுடைய எழுத்து பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதின அந்த புத்தகங்கள்லாம் நம்ம வச்சு பாக்குறோம். அது அந்த ஆப்கானிஸ்தான்ல முஜாஹித் அவங்களுடைய அந்த வரலாறுகளா இருக்கட்டும், அதே மாதிரி தாலிபான் பிடியில் இந்த புத்தகங்களா இருக்கட்டும், இன்னும் மற்ற ஆர்டிக்கல் விஷயங்களா இருக்கட்டும், நம்ம படிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மக்கள் ஒரு தேசிய அடையாளத்துக்கான போராட்டமா அவங்க எதிர்த்து பண்ண போராட்டம் மாதிரி அந்த வரலாறுகள்ல எதுவுமே நம்ம பார்க்க முடியல. அவங்க வல்லரசுகளுக்கு எதிராக பண்ண அந்த போராட்டங்கள் எல்லாமே அந்த இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு மார்க்கத்துக்காக நடத்தின போராட்டங்கள் மாதிரி தான் தெரியுது. உண்மையிலேயே அந்த மக்களுடைய போராட்டம் அது சம்பந்தப்பட்டது தானா? அல்ஹம்துலில்லாஹ், அந்த போராட்டம் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து நடத்திய போராட்டங்கள் தான். அவங்க வெற்றி பெற்றதனோட ரகசியமும் அதுதான். இறைவனுடைய பாதையில் எல்லாத்தையும் தியாகம் செய்ய வந்துவிட்ட ஒரு கூட்டத்துக்கு உதவி செய்ய வேண்டியதே இறைவன் தன்னுடைய கடமையாக நினைக்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாவை முன்வைத்து போராடக்கூடிய கூட்டம் தான் அவங்க. ரெண்டாவது, இந்த தேசியம்ங்கிற கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய தேசிய அரசுகள் எல்லாம் இந்த வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்தை வரவேற்கின்றன. இப்போ ஆப்கானிஸ்தான் முஜாஹித் தியாக வரலாறு எடுத்துக்கிட்டா, அங்கே இருந்த மன்னர் ரஜிபுல்லா ரஷ்யாவை உள்ள வாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரஷ்யா வந்தால் இது கம்யூனிஸ்ட் நாடாயிரும்ங்கிறதுனால இஸ்லாத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு 4-5 மாணவர்கள் முதல்ல அதை தொடங்குறாங்க. அப்போ முஸ்லீம் உலகமும் ரஷ்யாங்கிற ஒரு பெரிய வல்லரசு, அப்போ 2 வல்லரசுகளில் அது ஒரு வல்லரசு. அப்போ இந்த ரஷ்யாங்கிற வல்லரசு உள்ளே போயாச்சுன்னா செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் காலத்துக்கு இனிமேல் கம்யூனிஸ்ட் நாடாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த மாணவர்கள் அல்லாஹ் முன் வச்சு போராடும் போது படிப்படியாக வெற்றிகள் பெறுறாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு பிறகு, இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய வல்லரசு உள்ளே போய் ஒன்றுமே சாதிக்க முடியலை. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த இஸ்லாத்தை முன்வைத்து அல்லாவை முன்வைத்து தங்களை அர்ப்பணிக்க வந்த இந்த கூட்டம்தான் காரணம். அப்படிங்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு பாலிசி இது வைக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் பாலிசி. அது தனி புத்தகமாக பின்னாடி வெளியில் வந்துருக்கு. அதில் எல்லாருமா சேர்ந்து இந்த முஜாஹிதுகளுக்கு
இந்த அல்லாவை முன்வைத்து போராடக்கூடிய மக்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும் என்று கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்போ இந்த கூட்டத்தை நம்ம எக்யூப் பண்ணால் இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ அதுக்கு பிறகு சர்வதேச லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள்லாம் கிடைக்குது. இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசி ஸ்டடீஸ்னு ஒன்று கொண்டு வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய அளவில் உதவிகள் போகலை. இன்றைக்கி நீங்கள் காசாவில் என்னமெல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அதை விட பெரிய கொடுமைகள்லாம் அங்கே நடந்தது. அதை நான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் மக்களை எல்லாம் ஒரு பெரிய வயல்வெளியில் விட்டு புல்டோசரை விட்டு அழிச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தானில் இருந்த அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட இனிமேல் நீங்கள் இதில் பயிர் செய்யுங்க, மனித உரங்களை நிறைய போட்டிருக்கோம், அதனால் பயிர்கள் வேகமாக வளரும்னு சொன்ன இதெல்லாம் அதில் உண்டு. ஆனால் ஒரு 10 வருஷத்தில் ரஷ்யாவே உடஞ்சி போச்சு. ரஷ்யா வந்து 6 துண்டுகளாக போய் 6 நாடுகளாக மாறி, அதில் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு என்னன்னா, அந்த அணுசக்தி சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்கள்லாம் உஸ்பெகிஸ்தான் பகுதியில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க. அப்போ எனக்கு கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் நேரடியாக மோதினது கிடையாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் யுத்தம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அங்கேயே தான் தோத்துருக்காங்க. அப்போ அதுல இருந்து இந்த ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்றாங்க. அது என்னன்னா, இஸ்லாத்தோடு மோதினால் எந்த வல்லரசும் ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த வல்லரசுகள் தொடர்ந்து, அதாவது முதல்ல கிரேட் பிரிட்டன் வர்றாங்க, அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்கா தலைமையில இந்த நேட்டோ வர்றாங்க, தொடர்ந்து இங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன இருக்கு அவங்களுக்கு? ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்தது ஏன்னு தெரியும், இது வளம் குழிக்கிற ஒரு பூமி. இப்ப அமெரிக்கா வந்து எல்லா இடங்களையும் வந்து பத்திரம் போட்டு கடன் கொடுத்து எல்லாத்தையும் வளைக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு லாபம் இருக்கு. ஆப்கானிஸ்தான் வெறுமனே மலைப்பகுதிகள், ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கிற நாடு அப்படின்னாலும் கூட ஒரு சின்ன பகுதி தான் அங்க விவசாயம் நடக்குது. அந்த வறண்ட பூமியில என்ன இருக்கு? ஏன்னா பொருளாதார தேவைக்காக தான் கண்டிப்பா வருவாங்க. அப்ப என்ன இருக்கு ஆப்கானிஸ்தான்ல? இந்த பொருளாதார தேவைகளுக்குத்தான் ஆக்கிரமிப்புகள் நடக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச பொது உடைமைவாதிகளுடைய ஒரு இது. அவங்க எங்கே போனாலும் இந்த கான்செப்டை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் நடக்கிறது ஐடியாலஜிக்கலான வார். அவங்க முஸ்லீம்களாக இருப்பதனாலும் இஸ்லாத்தை முன்வைப்பதனாலும் அவங்க மீது ஆக்கிரமிப்பு நடக்குது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். அப்ப பொருளாதாரம்ங்கிறது ஒரு மேட்டர் இல்லை அவங்களுக்கு. ஆமா, நீங்க வந்து சொன்னீங்க இந்தியா வந்து ரொம்ப வளமான ஒரு பகுதி, அதனால தான் இங்கே வந்தாங்கன்னு. எம்ஜே அக்பர் ஒரு புக் எழுதியிருக்கார், அதாவது இந்த ஷேட்ஸ் ஆஃப் த ஸ்வார்டுன்னு சொல்லி, வாளின் நிழலில் அப்படின்னு. அதாவது வாளின் நிழலில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் ஒரு பகுதி எடுத்து எழுதியிருக்கார். அவர் ஆங்கிலேயர்கள் இங்கே எதுக்கு வந்தாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்கிறார் அந்த புத்தகத்தில். அதை நான் நிறைய கட்டுரையில் வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் ஆதிக்கம் பல இடங்களிலும் வீழ்ந்து போனது, அது நினைச்ச இடங்கள்லாம் வெற்றி கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் மட்டும் அதனுடைய வேலை நடக்கலை. எடுப்புலேயே தோத்துட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து இல்லை எடுப்பில் இல்லை, 3 தடவை போனாங்க. 3ஆவது தடவை 1917 தான் அறுதியான தோல்வி. அப்போ அவங்க வந்து இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து பயங்கரமாக அடி வாங்கின உடனே இஸ்லாம் தான் இது நமக்கு பெரிய எதிரியாக இருக்குங்கிறதுனால இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த நாட்டுகள்லாம் போய் எங்கே முஸ்லீம்கள்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அதெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு ஒரு முடிவு, பாப்பல் டிசிஷன் சொல்லாங்க. பாப்பல் டிசிஷன் சொன்னால் போப்பு உடைய ஒரு முடிவு. அந்த அடிப்படையில் பிரிட்டிஷ்காரன் இங்கே வியாபார இதுக்கு வரான். 3 தடவை பெர்மிஷன் கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியும் கவுத்துவேன், மிஷினரிஸ் 300 பேரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் பண்ண. அதுக்கு பிறகு தான் குயின் வந்து பெர்மிஷன் கொடுக்குறான். ஓ, இந்த வேலை நடக்கும்னா நீ போகலாம், வியாபாரத்துக்கு போகலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா, இந்த பொருளாதார இது வந்து எப்போவுமே காரணமாக இருந்ததில்லை.
இப்போ நீங்கள் பார்த்தா ஆப்கானிஸ்தானில் வந்து ரஷ்யாவோ மற்றவங்களோ வர தேவையில்லை. ஏன்னா அரபு நாடுகளை கையில் வச்சு அவ்வளோத்தையும் கொள்ள அடிச்சுட்டு இருக்கான். ஆயில் தான் இந்த உலகத்தோட பேக் போனுன்னா அதை நல்லா கொள்ள அடிச்சுட்டு இருக்கான். அது எப்படி ட்ரில் பண்ணதுன்னே தெரியாம எல்லாத்தையும் இந்த கான்ட்ராக்ட் விட்டுட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும்போது இப்படி ஒரு பெரிய அக்ரஷன் தேவையில்லை. இது பியூர்லி வந்து ஐடியாலஜிக்கல் வார். இஸ்லாத்தை முன்வைத்து அந்த மக்கள் நிற்பதால் அந்த இவங்க வளர்ந்தா இஸ்லாம் வளரும், திரும்பியும் கிலாஃபத்துங்கிறது வரும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை இவங்க ஆட்சி செய்வதற்கு உதவி செய்யும். அதனால அதுக்கு மைய புள்ளியாக சொல்லப்படுகிற ஆப்கானிஸ்தான் அழிக்கணும். ரெண்டாவது என்னன்னா, பொருளாதார காரணங்களை விட பெரிய காரணம், நம்மளை விட அதிகமாக குர்ஆனை ஹதீஸையும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறவங்க இஸ்லாத்தின் எதிரிகள் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூதர்கள் அழிக்கப்படுவார்கள் ஒரே ஒரு மரத்தைக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்களை தவிர. அந்த மரத்தை இப்போ நிறைய வளர்க்குறான். ஏன்னா அவன் நம்புறான் அந்த ஹதீஸை அவன் நம்புறான். அவனுக்கு தெரியும் நம்ம அக்ரஸர், நம்ம ஆக்குப்பையர், நம்மளை இவனை எதிர்த்து சண்டை போடுவான். அவன் மார்க்கம் அதை சொல்லுது அப்படின்னு. அப்போ இந்த கான்செப்ட் தான் இதுல நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ஐடியாலஜிக்கலா வார் டு ட்ரிப்ட் அவே ஃப்ரம் இஸ்லாம். இஸ்லாத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்துட்டா அவங்கள ஒரு ஏற்கவலம் வேண்டாம், அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இஸ்லாத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுல பிரச்சனை வந்தோன்னா எவ்வளவு கொலைகளையும் இன்னசென்டா செய்வாங்க. பெண்ணியம் பேசுவாங்க, பெண்களை அதிகமா கொலை செய்வாங்க. இப்ப சைல்டு வெல்ஃபேரை பத்தி பேசுவாங்க. சைல்டு வெல்ஃபேரை வந்து குழந்தைகளை அதிகமாக கொலை செய்வாங்க. உலகம் முழுவதும் சில்ட்ரன்ஸ் டே நடத்துவாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான்லேயும் காசாலையும் குழந்தைகள் சாகுறதுக்கு இவங்களே ஆயுதம் கொடுப்பாங்க. அதனால இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். இன்னொன்று, நீங்கள் அந்த பார்வை பார்த்தா தான் சரியாக வரும். ரெண்டாவது, அதுதான் சரியான பார்வை. இன்னொன்று என்னன்னா, அங்கேயும் சும்மா இல்லை, அந்த பூமி வந்து நேச்சுரல் கேஸ் அதிகமாக உள்ள ஒரு பூமி ஆப்கானிஸ்தான். அதனால நேச்சுரல் கேஸுக்காக இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் போடணும் இல்லை. இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு பெரிய யுத்தம். ரெண்டாவது, அந்த மக்களுடைய இயல்பான ஈமான் வந்து எல்லாரையும் வெற்றி பெற வைக்குது. அவன் நீங்க அந்த தாலிபானின் பிடியில் ஒரு பெண்ணிடம் அந்த இவானியருக்கு கேட்பான், உனக்கு எத்தனை பிள்ளைன்னு. 25 பிள்ளைகள்னு சொல்லுவான். என்ன நீ சொல்ல பெறக்கூடிய மனுஷனா, 25 பிள்ளைகளை பற்றி என்னால் அல்லாவுக்கு தர முடியும். கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நான் என் குழந்தை பிறகுனா எங்களை ஆக்கிரமிக்க வரவர்களுக்கு எதிராக படை வீரர்களே நான் வந்து பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் வருது அவங்களுடைய. அவங்க வந்து அதை அமானிதமா பார்க்க. ஆமா, அந்த ஈமானிய இதுதான் வந்து ரொம்ப இதா இருக்கு. அந்த புக்கில் சொல்லப்படாத இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு பையன் லண்டன்ல போய் பெரிய எஜுகேஷன் எடுத்தவன், ஆப்கானிஸ்தான்ல ஒரு பொண்ணை பேசிட்டு கல்யாணம் பண்ண வரான், பொண்ணை பார்க்க வரான். அப்போ ஒரு முஜாஹிதிட்ட வந்து யுத்தம் முடிஞ்ச பிறகு முஜாஹிதிட்ட வந்து வழி கேட்குறான், இந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடியான்னு. சரின்னு சொல்லி இவன் அவனை கூப்பிட்டு போகிறான். அவன் காலுகையெல்லாம் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டனால அடிபட்டு கிடக்குது. அங்கே போய் அவன் பொண்ணை பார்த்துட்டு, நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், எடுத்திருக்கேன், எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட கேட்குது, உன்னை கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்குது. அந்த பையன் இல்லைங்கிறான். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டால், இப்படி கால்கையெல்லாம் ஜிஹாதில் கலந்துக்கிட்டேல அடிபட்டு போச்சு, இனி நான் சம்பாதிச்சு என்னையே நடத்திக்கிட்டது பெரிய சிரமமாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை என்னால் தூக்க முடியாது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லு, நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் சம்பாதிச்சு உன்னையும் சேர்த்து காப்பாற்றுவேன், எனக்கு அல்லாட்ட 2 கூலி கிடைக்கும். அப்போ இது இந்த ஈமான் வந்து அவங்க மனசுல எப்படி எம்பெட்டடா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதை வந்து டிமாலிஷ் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர, ஆனா அல்லாவுடைய பிளான் எப்படி இருக்குன்னா, எல்லா வல்லரசுகளினுடைய கபர்ஸ்தானமும் ஆப்கானிஸ்தானாக இருக்கிறது என்பதுதான். ஆனா அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பசங்களை. பொதுவா பெண்களை வந்து படிக்கவே அனுமதிக்கிறது இல்ல, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, ஜன்னல் பக்கத்துல கூட உட்காந்து பார்க்க கூடாதுன்ற சட்டம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அதாவது நீங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்தா, வெஸ்டர்ன் மீடியாவில் வரக்கூடிய இதில் பார்த்தா அது அவங்க நீங்களே வெறுக்கிற மாதிரி தான் செய்தி போடுவாங்க. இங்கன்னு இல்லை, எல்லா இடத்தையும். அதாவது ஒரு சவுதி பெண்ணு ரிவோல்ட் ஆயிட்டான்னா
அவ பாரிஸுக்கோ லண்டனுக்கோ போய் உட்காந்துட்டான்னு சொன்னா ம், வந்து அவ பெரிய லிபரேட்டிங் ஃபோர்ஸா எடுத்துக்கணும். ம், ஏன்னா இல்லைன்னா உருவாக்கணும். ம், அப்படி ஒரு பொண்ணு லண்டன்ல வந்தா ம், அவ இப்ப ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் இல்லாம பெரிய இதெல்லாம் ஆடுறா அப்படின்னு. ம், அப்போ இந்த கலாச்சார தாக்குதல்ல மிக முக்கியமான பகுதி. ம், ம், உங்களுக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ம், இவங்க 20 வருஷம் இருந்தாங்கல்ல, ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு போறோம். அந்த ஜெனரேஷன் தான் இப்ப வந்து புர்காக்கு எதிராக அங்க போராடிட்டு இருக்கு. ம், ம், ம். ஏன்னா அதாவது அவங்க எஜுகேஷன்ல ஊர்னவங்க இப்ப புர்காவுக்கு எதிராக போராடுறாங்க. அப்ப அவங்க அதையெல்லாம் வந்து பிற்போக்குத்தனம்னு சொல்லிடுவாங்க. ம், 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 இங்க 1000 பாஸ்கோ கேஸ் வந்த பிறகும் இன்னும் கொடுமையான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ம், 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 அதுக்கு ட்ரெஸ்ஸிங்கும், பெண்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஒரு மிக முக்கியமான காரணம். ம், அப்போ இந்த வெஸ்டர்ன் மீடியா வந்து அவங்களை காட்டு மிராண்டிகளாகவே காட்டிட்டு இருந்து. உங்களுக்கு ஆகஸ்ட் 15, 2021 வரைக்கும் இந்தியாவில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, நீதிபதிகள் உட்பட, தாலிபனைசேஷன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு தாடி வைக்கிறத பற்றி வருது. அதுக்கு மார்க்கண்டே கட்சிங்கிற ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, வி cannot allow தாலிபனைசேஷன். நாங்கள் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தோம். இந்தியா முழுவதும் அவருக்கு இது போன பிறகு ம், அவர் வந்து அந்த வார்த்தையை மாற்றிக்கிட்டார். அது ஓப்பன் கோர்ட் அப்சர்வேஷன் தான், அது ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லலைன்னு. அப்படி தீவிரவாதியாக பார்த்தவர்கள் இப்போ வந்து $3 பில்லியன் உதவி செய்திருக்காங்க. ஏன்னா அதனால இந்த வெஸ்டர்ன் இதுல வந்து எஜுகேஷன்ல இருந்து வெளியில வரக்கூடியவங்க கலாச்சார ரீதியா அடிபட்டுருவாங்க. இவங்க அஸ்ரப் கனி இருக்கும் போது அழகி போட்டி நடத்தினாங்க. அழகை போட்டி நடத்திட்டா ஆண்களும் செடியூஸ் ஆயிடுவான், பெண்களும் செடியூஸ் ஆயிரும். பெண்களும் அந்த ஒழுக்க வலிமைகள்ல இருந்து வெளியில வந்துருவாங்க, ஆண்களும் என்ன செய்வாங்க, எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. இப்படி இந்த கலாச்சார திணிப்புக்காகத்தான் இதை செய்யறாங்க. ஆனா எந்த பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் அமெரிக்கன் சிலபஸ் இருந்ததோ அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அது உண்மை. இப்ப நீங்க படிக்காண்டாம், நாங்க சிலபஸ் கொண்டு வரோம், அதுல படிங்கன்னு. ஆனா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய எல்லா அவங்க பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டமும் எதையும் அவங்க மூடலை. அதே மாதிரி நம்ம வெஸ்டர்ன் மீடியா ஒரு பார்க்கை சொல்லும், ஒரு பார்க்கில் ஃப்ரீ மிங்கிலிங் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பார்க்கு ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனின்னு இருந்து, குடும்பத்தோட போறவங்களுக்கு தனின்னு இருந்தது. அந்த பார்க்கெல்லாம் அவங்க மூடலை. அப்போ இந்த கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது இந்த வெஸ்டர்ன் ஆன்ஸ்லாட்ல இருந்து ரொம்ப கஷ்டம். அதை பாதுகாக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது வருது. ஆனால் மிக சிறந்த விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க வந்து அந்த தாலிபன் பிடியில வந்து அந்த புக்ல அங்க உள்ள பெண்கள் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அங்க உள்ள பெண்கள் எவ்வளவு பண்பாடா இருக்கிறாங்க, எவ்வளவு இதா இருக்கிறாங்கிறதும் அதுல தெரியும். இந்த மாதிரி வரலாறுகள் வழியா தான் இவங்களை வந்து நம்ம சரிகட்ட முடியுமே தவிர, இந்த எஜுகேஷன் போகக்கூடிய இதுல வந்து அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி கலாச்சார ரீதியாகவும் ஈமான் ரீதியாகவும் பலமா இருப்பாங்க. அந்த இது முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் 15, 2021 தாலிபான்கள் ஆட்சி எடுத்த உடனே தாரிக் அலின்னு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் இருந்தார். அவர் ஒரு கேள்வியை கம்யூனிஸ்டுகள் வச்சார், இவ்வளவு அநியாயம் நடந்ததா நேட்டோ கண்ட்ரிஸ் செய்ததா, கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தியோ நம்ம என்ன செய்திருப்போம்னா, அவர் சொல்லார், நம்ம என்ன செய்திருப்போம்னா ஒரு பக்கம் இந்த மக்களை எல்லாம் பிரிட்டிஷ் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுன்னு அவன் சொல்லக்கூடிய இடத்துல நின்று கோஷம் போட்டிருப்போம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ கோஷம் போட்டிருப்போம். அப்போ இவங்களுடைய அமெரிக்காவினுடைய ஆட்சியும் இருக்கும், இந்த போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம போய் அவங்களுக்கு வேற வழிகளை சொல்லாதனால அவங்க இஸ்லாத்தின் வழியை பின்பற்றி வெற்றி பெற்றார்கள். அது சரியான வார்த்தை. அது அவங்க இஸ்லாத்தை வைத்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு. அப்போ அதனால பெண்களை ஒடுக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துல இருந்தே இஸ்லாத்துக்கு மேல சொல்லக்கூடிய ஒரு பெரிய இது அவங்கதான் குற்றச்சாட்டு. ஆமா, அதைத்தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, பெண்களை புர்கா போடக்கூடாது என்ன சொல்லிட்டோம்னா முன்னேறின சமுதாயம் ஆயிடுவோம். அவ ஆடை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு லிபரேட்டட் ஃப்ரம் ட்ரெஸ்
அப்படிதான் எடுத்துக்கணும். அது சொல்லாத வார்த்தை, லிபரேட்டட்னு சொல்லுவாங்க. இது காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு இது. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த பலரும் எழுதக்கூடிய நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரோ உமனா இருக்கு, அது பெண்களுக்கு சாதகமான விதிகளைத்தான் நிறைய அது ஏற்றி இருக்கிறது. யுவானி ரைட்லயே சொல்லுவா, யுவானி ரைட்லயே ரொம்ப வேடிக்கையா சொல்லுவா. நான் குரானை படித்தேன், எதுக்கு படித்தேன்னு தெரியுமா, எங்க எல்லாம் பெண்களை அடிக்க வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதுங்கிற பகுதிகளை படிக்க வேண்டும்னு படித்தேன். ஆனா படித்த பிறகுதான் தெரியுது அது பெண்களை ரொம்ப சுதந்திரமாகவும் உரிமையில் உள்ள நூற்றாண்டுகளா நம்ம கேட்ட உரிமைகளை அது ஏற்கனவே கொடுத்துருக்கு. நம்ம ரோட்ல நின்று போராடாமலே அவங்க அந்த போராடாம ஜெயிலுக்கு போகாம அந்த உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால இந்த கலாச்சார ஆன்சலாட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது முதல்ல உமன்ஸ் இஷ்யூ. இந்த கம்யூனிட்டி ஆண்டா இவ்வளவு கட்டுப்பாடோட இருக்குது, என்ன இவ்வளவு கட்டுப்பாடு, அங்க பாஸ்கோ எஸ்கோ சட்டங்கள்லாம் இல்லாமலே அவங்க கட்டுப்பாடா இருக்காங்களேங்கிறத வச்சு அந்த ஒரு இது உண்டு. அப்போ இஸ்லாமிய விழுமியங்களை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய இது. இதுல நீங்க இப்போ இந்த வேர்ல்டு ட்ரெண்ட்ல இன்னொன்னையும் பார்க்கலாம். இஸ்லாம் மேலங்க நிற்கக்கூடிய இடத்துல டெமோக்ரஸியை பேசுவான். ஏன்னா அவனுக்கு வேண்டிய ஆளை ஆட்சியில் வச்சிடலாம். டெமோக்ரஸி தான் இப்ப தெரியல, இங்க இந்தியாவில தான் இவிஎம்எஸ் டாமினண்டா இருக்கு, மற்ற இடங்கள்ல எல்லாம் பேலட் பேப்பர் தான் இருக்கு. அங்கேயும் அந்த எலெக்ஷன் முடிவை வந்து சரி இன்னார் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போட்டு அது முடிய 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ளால இவனுக்கு பதவி காலம் முடிஞ்சு போயிடும். அதனால இந்த ரெஜிம் சேஞ்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி டெமோக்ரஸில. இஸ்லாமிக் செட்டப்ல அது நடக்காது. அங்க இஸ்லாமிக் செட்டப்ல சரி டெமோக்ரஸியினுடைய பர்வேஸ் இல்லைன்னா டெமோக்ரஸியினுடைய சாம்பியன்ஸ் சொல்லக்கூடியவங்க அரபு நாடுகள்லாம் டெமோக்ரஸியை பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் இவன்ட ஆல்ரெடி சரண்டர். ஆமா, அது வந்து இந்த ப்ரொடெக்டரேட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் வாழும் நாடுகள் தான் அதை சொல்லணும். ஏன்னா அதனால அங்க வந்து என்ன வளர்த்தா இவன் நல்ல கொள்ளையடிக்க முடியுது, அதனால இங்க யார் ஆண்டா என்ன, நமக்கு வேண்டியவன் இருக்கிறான் போதும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால இந்த போலித்தனங்கள் இருக்குல்ல, இந்த போலித்தனங்கள்ல இருந்து வெளியில வந்து நின்று பார்த்தா இவங்க இஸ்லாத்தை ஒரு ஐடியாலஜியா தான் எதுக்குறாங்க. கிலாபத்து மீண்டும் வந்து விடக்கூடாது மேங்கிறதான் அவங்களுடைய ஒரு நோக்கம். ஏன்னா ஒரே நிலப்பரப்புக்குள்ள எல்லாரும் ஒரே ஆட்சிக்குள்ள இருக்கிறதுங்கிறது வேற எந்த செட்டப்லயும் முடியவும் செய்யாது. அதனால அவங்க வந்து அதை என்ன செய்வாங்க, அது பேன் இஸ்லாமிசம் பேசுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுனா அவங்களுக்கு அது பிடிக்காது. உடனே எதிரி இயக்கங்களை கண்டுபிடிச்சு முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கி ISI எல்லாம் அப்படி உருவாக்குனதான். அல் காய்தாவே ரம்ஸ் பரோடு என்ன சொல்லுவாருன்னா $500 மில்லியன் மீடியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் அல் காய்தா. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. இவங்க அல் காய்தா பெரிய வில்லன்னு சொல்லும் போது பின் லேடன் வந்து அமெரிக்காவினுடைய செனட்டர்ஸ் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கால. 9/11 ஒரே ஒரு ஃபிளைட் தான் அமெரிக்கா விட்டு வெளியில வந்தது. அது வந்து பின் லேடனுடைய ஃபேமிலியை பத்திரமா அனுப்பி அங்கதான் இருந்தாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆமாமா, அங்கதான் இருந்தாங்க. பெரிய பிசினஸ், வேர்ல்டு முழுவதும் பெரிய பிசினஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பிசினஸும் உண்டு. அதனால நம்ம இந்த மேலை நாட்டவர்களுடைய இந்த சதிகளை சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் இதாகும். இதுல என்னன்னா இந்த சூழ்ச்சி சதியெல்லாம் அவங்க புத்தகமாவே போடுறாங்க. ஜான் எக்ஸ்போசிட்டோன்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து முதல்ல ஒரு புத்தகம் எழுதுறாரு, த வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜென்ட் இஸ்லாம், இஸ்லாத்தின் குரல் மீண்டும் ஒலிக்க கேட்கிறது, அதனால அதை சப்ரஸ் பண்ணணும், கம்யூனிசத்துக்கு பிறகு இஸ்லாம் தான் நமக்கு எதிரியா வரும் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கு பிறகு அவரு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு புக் எழுதுறாரு, இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி, இஸ்லாமிய அபாயம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுல இஸ்லாம் வந்து இதர கொள்கைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா அது டெமோக்ரஸியோட விசாலமானது. இது நம்ம மக்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். டெமோக்ரஸி கொடுக்காத உரிமைகளை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறது. ரெண்டாவது டெமோக்ரஸில ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ஆட்சியில இருந்துட்டாங்கன்னா அவன் அநியாயம் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இஸ்லாத்துல அது நடக்காது. அல்லாவுடைய உரிமைகளுக்கு வெளியில போனா அவனை தூக்கி வெளியில போடுங்கன்னு சொல்லுது. அதனால அவன் அல்லாவுக்கும் பயப்படணும், மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறதுக்கும் பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் என்ன சொல்லி அதை முடிக்கும். அப்புறம் கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புக் வருது, அந்த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு, சாமுவேல் பி ஹண்டிங்டன் எழுதுறது. அதுல ஒரு திட்டத்தை சொல்றான், 2030 இந்தியாவே நாங்க வந்து இந்திய கலாச்சாரத்துக்குள்ளாலே புகுந்து அதை அழிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவில் அழிச்சுட்டானோ.
இங்க கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்ற வந்தவன்லாம் இப்போ வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இப்போ முஸ்லிம்களுக்கு மேல சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை அன்னைக்கு வெஸ்டர்னர்ஸ் என்ன சொன்னானோ அதை தான் இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பெரிய கொடுமையான கொடூரமான மார்க்கமாகும் இஸ்லாம் அப்படின்னு இவனு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கான். அது பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த உலக அரங்கில் நம்ம இந்த கான்ஸ்பிரசியை புரிஞ்சுக்கிடலன்னு சொன்னான். ஹண்டிங்டன் அவன் சொல்றான், நமக்கு ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும். நம்ம குண்டு வையின்னு சொல்லும்போது தான் வைக்கணும், தீவிரவாதின்னு காட்டுறதுக்கு. வைக்காதன்னு சொல்லும்போது தான் வைக்கக்கூடாது. அவன் நம்ம யாரை எதிரியாக காட்டுறோமோ அவங்க கூட சண்டை போகணும். நீங்க பார்த்தா சிரியா, லெபனான், இங்கெல்லாம் ஈராக்கு, இங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் முஸ்லீம்களுக்களால தான் மோதலா இருக்கு. ஐஎஸ்ஐஎல்னு சொல்லிக்கிடுவான், அல்லது சலஃபின்னு சொல்லிக்கிடுவான், அல்லது இதுன்னு சொல்லிக்குவான். இப்படி மோத விட்டு ரெண்டு பேருக்கும் கையில ஆயுதத்தை கொடுத்துருவான், அல்லது சியாசுனின்னு சொல்லிக்குவான். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கற்பித்து நம்ம தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருப்பான். குற்றத்தை செய்யறது அவன். இப்போ அது ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்ல அது வெளியே வந்துட்டு, இப்போ நான் வைகிற வெளிச்சத்துல சிலுவை போர் 2.0 ஒரு புத்தகத்தை சீரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தலைப்பிலே என்ன போடுவான்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு சிலுவை போரை நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு கீழே த அன்எண்டிங் வார் அகேன்ஸ்ட் இஸ்லாம், அல்லது த ரிசர்ஜென்ட், இப்போ உள்ள நவீன எடிஷனுக்கு த அன்எண்டிங் வார் ஆஃப் த வெஸ்ட் அகேன்ஸ்ட் இஸ்லாம் தலைப்பிலே புக்கு கீழே போடுறான். அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்ல என்ன போட்டான்னா, த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம், மேலை நாட்டவர்களின் மறு உயிர் பெற்ற இஸ்லாத்துக்கு எதிரான போர். அப்ப நீங்க அது எங்க இஸ்லாத்துக்கு எதிரான போர் ஒரு நிலப்பரப்போட சம்பந்தப்பட்ட இல்லை. இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க சண்டை போவோம் அந்த இதுக்காக நாங்க என்ன பொய்யெல்லாம் பேசணும், என்ன பொய்களெல்லாம் கெட்டவழ்த்து விட்டோம். அதுக்கு பிறகு பொய்களை ஒரு கட்டத்தோடு நிறுத்திட்டு சில செயல்களை செய்தோம். சில இடத்துல குண்டு வச்சோம், சில இடத்துல அப்பாவி மக்களை கொலை செய்தோம். இதெல்லாம் முஸ்லிம்கள் தான், இந்த அமைப்பு தான். உடனே ஒரு அமைப்பு பேரை சொல்லிடுவோம். இந்தியாவில் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டெக்கான் முஜாஹிதுகள்னு ஒரு இதை நம்ம உளவுத்துறை கண்டுபிடிச்சி அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அவங்க தேவைப்படும் போது, ஏன்னா 15 வருஷமா பிஜேபி ஆட்சி, அதனால கொண்டு வைக்க வேண்டிய தேவை வரல. வச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆட்சிக்கு போயிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க, அது அந்த மாதிரி சில அமைப்புகளை உருவாக்கி கையில வச்சிருக்காங்க, பேரை வச்சிருக்காங்க. டக்குன்னு ஏதாவது 4 பையனை வச்சு அவன் செய்துக்கிட்டு இவன் பேர்ல பழிய போட்டு கொண்டு வருவாங்க. இந்த கான்ஸ்பிரசிக்கு நடுவே நீங்க நடக்கவில்லை என்று சொன்னால், இதை தெரிஞ்சுட்டு நம்ம நடக்கலைன்னு சொன்னா எல்லாம் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வரும். இதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான்ல எஜுகேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. இப்போ எப்படி 2 வருஷத்துல ஆப்கானிஸ்தானோட பொருளாதாரம் முன்னேறிட்டு தீவிரவாதின்னு சொன்ன எல்லா நாடுகளும் அங்க போய் டிப்ளமேட்டிக் ஆபீஸ் இல்லாட்டாலும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கான். இப்ப அதை டிப்ளமேட்டிக் ஆபீஸ்ன்னு சொல்ல முடியாதுங்கிறான் அப்படின்னு வருது. இப்போ அவங்க மேல இவ்வளவு வருஷமா விழுந்த தீவிரவாதி பழிய துடைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா போயிரு. அதனால நம்மளை போல உள்ள மீடியாக்கள் என்ன செய்யணும்னா, அப்பப்ப அந்த தகவல்களை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா மக்கள் விழிப்போட இருப்பாங்க. இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு காசால ஹமாஸ பெரிய வில்லனா காட்டதான் பார்த்தானோ. ஆனா ஓவர்வெல்மிங் மீடியா இப்ப முஸ்லிம்கள் கையில இருக்கனால செய்தி ஓரளவுக்கு மக்களை போய் சேர்ந்தனால உலகம் முழுவதும் போராடுறாங்க. பாலஸ்தீனோட ஹிஸ்டரியில உலகம் முழுவதும் யூதன வில்லனாகவும் முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்படுறாங்கிறதையும் முன் வைத்து போராடக்கூடிய ஒரு இது இருக்குன்னா இந்த காலகட்டத்துலதான். அதனால நம்ம பத்திரிகை துறையில நிறைய பேர் உள்ள வரணும், நிறைய வேலை செய்யணும். சரி, இப்போ ஆப்கானிஸ்தான்ல இப்போ தாலிபான் அவங்க இஸ்லாமிய ஆட்சி கொடுக்குறாங்க, நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்குதான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன்னா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த புத்தருடைய சிலை, பாமியான் புத்தர் சிலை, அவங்க தான் அதை தகர்த்தாங்க அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது போக அங்க இருக்கிற அந்த சீக்கியர்களுடைய டர்பன் குறிப்பிட்ட கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்போ ஆர்டர் போட்டதாலாம் நம்ம இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வடிகட்ட பொய். இது என்னன்னா, பொம்மியான் சிலை உடைச்சான்ல, அப்புறம் அந்த மலையை ஏன் வச்சு வைக்கிறான்? சேர்த்து அடைக்க வேண்டியதுன்னு. அப்ப அது அவங்க பண்ணலன்னு சொல்றீங்களா? அவங்க பண்ணலன்னு அப்போ அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமேட் இருந்தாரு, அமெரிக்கால பேட்டி கொடுத்தாரு. ஓஹோ, அமெரிக்கால பேட்டி கொடுத்தாரு. நாங்க செய்யலடா,
நாங்க அப்படி ஒரு சிற்கோட அடையாளத்தை அழிக்கணும்னா நாங்க என்ன செய்வோம், ம், அது ஒரு சின்ன மலைக்கு மேலதான் கார் பண்ணி வச்சிருக்கோம், அதே சேர்த்து உடச்சிருக்கலாம்ல. ம், அது சில மட்டும் போயிருமா, அது மட்டும் இருக்குமா, ம், ம், அப்ப அது யாருடைய வேலை? அப்ப அதை படம் எடுத்து பார்த்து இதுலதான் சிலை இருந்ததுங்கிற ஒரு பெரிய பொய்யை உலகம் முழுவதும் கட்டவிழ்த்து விட்டார்கள். அதை அவங்க அப்போ எதிர்கொண்டார்கள். ம், ஏன்னா இதெல்லாம் இந்த ட்ரெஸ் கோடு அது இதெல்லாம் உமர் இல்லா தலாவோட ஒரு காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லிம்கள் போல ஆடை அணிஞ்சிட்டு சமுதாயத்துக்குள்ளால புகுந்து இது பண்ணனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அந்த ட்ரெஸ் கோடு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க திருந்தின பிறகு அதை எடுத்துட்டாங்க. ம், ம், அந்த இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரணும் ம், ம், அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அமெரிக்காவில் ஒரு கேஸ் நடந்தது. ம், ஒரு வேணுன்னு ஒரு கேஸை போட்டு இவர் என்னோட ஹஸ்பண்ட் என்னை அடிச்சாரு. அந்த கோர்ட்ல தீர்ப்பு என்ன தெரியுமா, லேசாக அடிங்கள்னு சொல்லி குரான்ல சொல்லியிருக்கு, அதனால ஒன்று அடிச்சு வச்சிடுறாங்க. அப்போ இந்த ஆஸ்பெக்டை பெருசாக்கி காட்டணும், ம், ம், அதனால இது ஒரு வில்லனஸ் மார்க்கம்னு காட்டணுங்கிற அந்த பிரச்சாரம் தானே தவிர ம், அவங்கள தாலிபான்களை தீவிரவாதிகளா காட்டுறதுக்கு இதை விட கேவலமா இறங்கினாங்க. நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ம், ம், நாங்க டிஃபெண்ட் பண்ணோன்னா உண்மையை எடுத்துக்கொண்டு உடனே ம், மக்களுக்கு சொல்லிட்டோம். ம், ம், இப்போ இந்தியாவிலேயே தேச பிரிவினைக்கு முஸ்லிம்கள் தான் காரணம், ம், ம், அன்னையிலிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ம், ம், நாங்கள் புக்கு போட்டு அதை சரி பண்ணோம். ம், என்ன யார் காரணம்னு இப்போ ஹெச் ராஜா பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. ம், ம், நீங்கள் ஜின்னாவை சொல்லுவீங்க, ஜின்னா இல்லை சவார்கர் தான் நான் ப்ரூவ் பண்ணுறேன். பெரும்பாலும் எங்கள் புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் அவர் பேசுகிறார். புக்கை படிக்கிற நம்ம பிள்ளைகள் அவங்கள்ட்ட தொடர்பாக தான் இருக்காங்க, ம், ம், புக்கை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ம், அதே மாதிரி காந்தி கொலை நம்ம வேலைலாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது ஜெயிக்கலை. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சதிக்கு உள்ளால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ பெரிய இக்கட்டான சூழலா இருக்கு. ம், 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 ரெண்டாவது, மத நல்லிணக்கம்ங்கிறது ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது முஸ்லீம்கள்ட்ட எப்படி இல்லாம போகும்? ம், 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 அதாவது ஒரு கவுமோட தலைவர் வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தன்னுடைய விருப்பில் அவனை உட்கார வைக்கிறாங்க. ம், நான் தோழர்ல கூட ஒரு ஆளை தங்களோட மேலே இருக்க அங்கி எடுத்து போட்டு உட்கார வச்சதா ம், நம்ம படிக்கல. ம், ம், அவனை உட்கார வைக்கிறாங்க. அவன் அந்த இதுலயே அசந்துறான். இவர் பெரிய தீவிரவாதின்னாங்க, இவர் என்னடா இவர் நம்மளை இவ்வளவு பெரிய கண்ணியப்படுத்துறாரு. ம், அவன் போய் அவன் கௌம அவ்வளோத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துறான். ம், அதை ராதாகிருஷ்ணன் நல்ல அழகான வார்த்தையில சொல்லுவார். ம், ம், ஹீ வில் கெட் டிஃபீட்டட் இன் த ஆர்குமெண்ட் பட் ஹீ வில் வின் த மேன் டு இஸ்லாம். ம், ப்ராஃபிட்டோட நேச்சர் எப்படி இருந்ததுன்னா ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கணும்னு பார்க்க மாட்டாரு, அந்த மனுஷனை எப்படி இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றேன்னு பார்ப்பாரு. ம், அதனால ஃபைனலா அவன் கடைசியில பார்த்தா அவன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான் ம், ம், தான் இது. ஒவ்வொரு இஸ்லாத்தை மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் அதனுடைய சுதந்திரத்தை கொடுத்தது எந்த மார்க்கமும் இருக்க முடியாது. ம், 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 யூதர்கள் விஷயங்கள் வரும்போது ம், யூதர்களுக்குன்னு தனியா ஜட்ஜ்மெண்ட்டு, தனியா கோர்ட்டு எல்லாம். அதை இஸ்லாமிய ஆட்சியில அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அவங்க என்ன செய்வாங்க, ம், ம், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதான் அவங்க வேலை. ம், ம், அப்போ இதுதான் ரியலா மதசார்பின்மை. ம், ஒவ்வொரு மதத்தவரும் தாங்கள் நம்புகிற மதத்தை பின்பற்றலாம். இஸ்லாத்தை அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க வராங்க வரலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது தனி செப்பரேட்டான விதி. ம், 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 இஸ்லாத்துக்கு வருது வரைக்கும் அவங்களுக்கு மத சுதந்திரத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ம், அதுக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு இது என்னன்னா சேனலைசிங். சில விஷயங்கள் சோசியல் அட்மாஸ்பியரை பாதிக்கக்கூடாது. ம், 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 இப்போ குடி அது மாதிரி வேற இந்த ரெட் லைட் மேட்டர் அது எனக்கு உரிமை இருக்கு, நான் இல்லை எங்கே உட்கார்ந்து செய்வோம்னு செய்ய முடியாது. ஏன்னா அது சோசியல் இம்பாக்டா இதில் உருவாக்குது. ம், அது அல்லாமல் அவங்க அவங்கவுங்க மதத்தை பின்பற்றதுக்கு அந்த மதப்படி அவங்க நீதி வழங்கிக்கிடவும் உரிமையை கொடுக்கக்கூடிய, அதை உறுதி செய்கிற பாதுகாக்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதுக்கப்புறம் தாலிபான்கள் மட்டும் எப்படி வித்தியாசமா இருப்பாங்க. ம், நீங்க சீக்கியர்களுக்கு தொப்பிய சொன்னீங்கல்ல, ம், இப்ப இந்தியாவுக்கு சீக்கியர்கள் நிறைய பேரு ம், தாலிபான்களுடைய ஆட்சி வந்தவொடனே நம்மளை அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரியலா ஆப்கானிஸ்தான் சிட்டிசன். ம், 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 சொத்துக்களை எல்லாம் போட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, நான் அதை 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த சீக்கிய சகோதரர் அவங்க எங்களோட சிட்டிசன் இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்களோட சொத்துக்கள்லாம் அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. ம், ம், இந்தியா இப்போ அவங்கள்ட்ட ரொம்ப லிபரலாக நடந்துக்கிட்டதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் சீக்கியர்களாக இருந்தாலும்
அவங்க வந்து தங்களுடைய குடிமக்கள்னு ஏற்று அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் வழங்குறாங்க. நீ இங்க குடியுரிமை பெற்ற மக்களையே அந்நியன்னு சொல்லி இது பண்றதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ற. அந்த சிஸ்டம் தோத்து போச்சுன்னு வைங்க, அது நிக்க முடியாது. அப்ப அவங்க சீக்கியர்கள் அப்படி வரவேற்று அவங்களுக்கு எல்லா உரிமைகளையும் நாங்கள் கொடுத்து விட்டோம்னு சொல்லக்கூடியவங்க தொப்பியை மட்டும் இது பண்ணிட்டு இருப்பாங்களா? அதனால எப்பவுமே இந்த மீடியாக்கள், இந்த வெஸ்டர்ன் மீடியா, அதாவது இப்போ ஒரு தகவல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பிபிசி மட்டும் 80,000 லைஸ் காசா யுத்தத்துல 469வது நாள்ல அது பொய்யையே சொல்லி கேட்டா எவ்வளவு 100 ஜேர்னலிஸ்ட் அதுல இருந்து ரிசைன் பண்ணிருக்கான். நாங்க தரக்கூடிய செய்தி ஒண்ணு, நீங்க வந்து போடுற செய்தி ஒண்ணு அப்படின்னு. அதுக்கு என்னன்னா எங்க நியூஸ் ரூம் பாலிசி வேற அப்படின்ட்டு இருக்கான். ஒரு 250 பேர் முதல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணான். 250 கடிதங்களை எழுதி நாங்க இப்படி செய்தாரோம் காசாவை பத்தி, ஆனா நீங்க எப்படி போடுறீங்க, அதனால எங்களுடைய கிரெடிபிலிட்டியா அடிபடுது அப்படின்னா. இப்படி அதாவது இஸ்ரேல் செய்யறதை எல்லாம் நியாயப்படுத்தியும் இவங்க செய்யறது எல்லாமே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டின்னா காட்டிட்டு இருக்கக்கூடிய இதுல நல்ல வேலை செய்திருக்காங்க. சும்மா சாதாரணமா இல்லை இவ்வளவு தகவல் கலெக்ட் பண்றது. அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதை இனிமே நான் வந்து என் வைகரையில போடலான்னு இருக்கேன். எப்படி இந்த மீடியா பிளேட் எ ரோல். அதாவது உங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எல்லாம் இங்க உள்ள மீடியாவும் ஒரு காரணம். மீடியா வந்து அதை தப்ப அவங்க செய்யக்கூடிய தப்பை எமுலேட் பண்ணி காட்டுறதும், தப்பு செய்யாத முஸ்லிம்களை எல்லாம் வில்லனா காட்டுறதும் மீடியானுடைய ஜெனரல் இது. அதனால இந்த மீடியாவில் வந்து மக்கள் இருக்கிறதுங்கிற அது ஒரு பெரிய ஜிகாது. காசால மட்டும் 204 ஜேர்னலிஸ்டால இழந்திருக்கான். 23 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, இப்படி ஜேர்னலிஸ்ட்ல ஷஹீதுகள்ல 204 ஜேர்னலிஸ்டும் வராங்க. இங்க ஒண்ணும் இல்லை, அதை வந்து எழுதும் போதே என்ன சொல்றாங்கன்னா, தைரியமா நின்று யூதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை படம் பிடித்தார்கள். ஏன்னா அந்த படம் வெளியில போச்சுன்னா ஐசிசில வாரண்ட் வாங்கிறாங்க இப்போ. அதனால ஜேர்னலிசம் வந்து நல்ல அருமையான மிருதுவான கண்ணியமான வேலைன்னு பார்த்தா, அதை முஸ்லிம்கள் கையில் எடுக்கும்போது அவங்க அதுல ஷஹாதத்தையே சந்திக்க வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் அல் ஜசீரால 1350 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட். ஆமா, அல் ஜசீரால மட்டும். என்கிட்ட இருக்கு அல் ஜசீரான்னு ஒரு 400 பக்கம் புக்கு. அதுல இது பண்ண இப்பவும் அல் ஜசீரால யாராவது ஒரு ஆளை கொலை செய்தா அந்த அல் ஜசீரா இதுல ஓடும் டிவியில கீழே 1351வது அல் ஜசீரா ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஓடும். இன்னும் ஜெயில இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, எல்லாம் அரபு நாட்டு ஜெயில இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க ஒரு பெரிய ஜிஹாதே நடக்கு அந்த இதுல. ஆனாலும் உண்மையை கொண்டு வருவதற்கு இவ்வளவு பெரிய விலை தர வேண்டியது இருக்கு. அதை தந்தார்கள், இப்ப ஜெயிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் காபூலை வந்து அவங்க பிடிக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து பயந்து போய் தானே ஓடினாங்க. ஃபிளைட்லாம் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போய் மேல இருந்தெல்லாம் விழுந்து இறந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோமே. அப்போ அவங்க தாலிபானுக்கு அவங்க சப்போர்ட் பண்றவங்களா இல்ல எதிரானவங்களா? நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல தானே இருக்கியா? ஏர்போர்ட்டுக்குள்ளால என்ட்ரி எப்படி எல்லாரும் போயிடலாமா? முடியாது. ரெண்டாவது ஏர்போர்ட் அந்த ஃபிளைட்டோட டயரு இல்ல டயருக்கு என்ன வேலை? களத்துல ஓடும். அப்ப போய் யாரும் அதை பிடிச்சிட்டு தொங்க முடியுமா? முடியாது. புறம் உள்ள எடுத்துருவான், அதுல யாரும் தொங்க முடியுமா? முடியாது. அப்போ ஏர்போர்ட்ல வந்து பஸ்ல இதை தொங்கிட்டு போற மாதிரி காட்டினானா அதை நம்மளும் நம்பணும்னா அது எவ்வளவு பெரிய தவறா இருக்க முடியும்? ஆனா உண்மைதானே, போனாங்க தானே? இல்லையே, அது வந்து அது சன் டிவியில் அதை போடும்போதே அந்த செய்தியை எல்லாரும் சிரிச்சுட்டே போடுவான். இப்படி எல்லாம் செய்தியை தந்து போட சொல்றாங்க. அதாவது மக்கள் ஒன்றும் பயந்து ஓடல. யார் ஓடினார்கள் என்று சொன்னால், அது வரைக்கும் தாலிபான் யாருன்னு நேட்டோ நாடுகளுக்கு ஆள் காட்டி கொடுத்து ரூபா வாங்கிட்டு இருந்தான்ல, இவன் தான் தாலிபான். ஏன்னா தாலிபான் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. இவன் தான் தாலிபான், இவன் தான். எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்த அளவுக்கு சொன்னான்னா, உங்களுக்கு எனக்கும் சண்டைன்னா நான் அமெரிக்காரன்ட்ட போய் இவரு ஒரு தாலிபான் ஆகுன்னு சொன்னா உங்களை சுட்டுவான். அதனால பிடிக்காதவன்லாம் தாலிபான் போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆள் காட்டிட்டு இருந்தவங்க தான் ஓடினாங்க. அவங்களுக்கு என்ன அஷூரன்ஸ்? அமெரிக்காங்க நீங்க வந்துட்டா நாங்க வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து நல்லா வச்சிருப்போம். இப்ப அங்க ரிஃப்யூஜிஸ் கேம்ப்ல வச்சிருக்காங்க.
இவங்க தான் ஓடினாங்க, அவங்க நார்மல் ஃபிளைட்ல தான் ஓடினாங்க. ம். நான் அந்த நிமிஷத்துல வீடியோ போட்டேனே, பாருங்க இப்படி ஒரு பொய்ய சொல்றாங்க. எந்த ஏர்போர்ட்லயாவது டயரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு பிறகு எவ்வளவு தூரம் பரப்பாரு இவரு? அமெரிக்கா வரை போவாரா? ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா எவ்வளவு தூரம் போகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தனை இடத்துல ஹால்ட் ரீஃபியூலிங் எல்லாம் தேவைப்படும். அதனால அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேடிக்கையை காட்டி, அது நான் நிறைய நியூஸ் காஸ்டர் அதை அந்த காட்டும் போது சிரிச்சுட்டே காட்டுவா, ஒரு முட்டாள்தனத்தை தந்து போட சொல்றாங்க அப்படி போனாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆள் காட்டி கொண்டிருந்தவர்கள் போனார்கள். இப்போ தாலிபான்கள் ஏன் காசா விஷயத்துல தலையிட இல்லைன்னு ஒரு கூட்டம் பெண்கள் தான் போய் கேட்டாங்க. ஆப்கானிஸ்தான் பெண்களே தாலிபான்களுடைய அமீர்கிட்ட போய், நீங்க ஏன் காசால இவ்வளவு கொலை நடக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஈமான்ல ஒரு பகுதி இல்லையா அப்படின்னு. அப்பந்தான் அவங்க அறிக்கை விட்டாங்க, எங்கேயாவது எங்களை அலோவ் பண்ணா நாங்க போய் சண்டை போடுவோம்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன அந்த தகவலுக்கு முன்னாடி இந்த தகவல் ஒரு கூட்டம் பெண்கள் தான், அதை வீடியோல போட்டிருக்கேன். அதனால அந்த பெண்களுக்கு அவ்வளவு சுந்தரம், அது எங்களே கேட்க வந்தியலான்னு தலையில விட்டணும். இவங்க சொல்லக்கூடிய மீடியா ரிப்போர்ட் படி அவங்க அதை செய்யல. அவங்க அப்ப அந்த பெண்கள் சுதந்திரமா இருக்கிறார்கள் என்பதுதான் இது. இப்போ ஒரு ஆபீஸ், முன்னாடி உள்ள ஆபீஸ்கள்ல, ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஆபீஸ்ல எய்டு ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய நிவாரண பணிகளை செய்யக்கூடியவங்க, அவங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் வருவாங்க. முஸ்லிம் பெண்கள் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அங்க புர்கா இருக்கால எல்லாரும் போடுவாங்க. நீ எவ்வளவுதான் தடுத்தாலும் அவங்க பாரம்பரியமா அது இருக்கு. இப்போ ஒரு செய்தியை விட்டானுவோம், அந்த பெண்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாம் இங்க அந்த ட்ரெஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அது அந்த ட்ரெஸ்ல வரக்கூடாதுன்னு சொன்னா ஒன்னு அவன் கணக்கு பார்த்து சொன்னா, இங்க உள்ள எய்டு ஒர்க்கர்ஸ் 1% தான். மொத்தமா எய்டு வேலை செய்யறாங்கல்ல, அதுல பெண்கள் 1% தான். இங்க அந்த 1% நாங்க கட்டுப்படுத்தல. நீங்க இப்ப எங்களை உதவி செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உழவு பார்க்கறதுக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் நாங்க அந்த பெண்களை கட்டுப்படுத்தல. அவங்க விருப்பப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனா நீ எங்க பெண்களை அதே மாதிரிதான் உன் ஆபீஸுக்கு வரணும்னு சொல்லும் போது எங்க பெண்களை போவாதேன்னு சொல்றோம். அந்த வேலை வேண்டாம் உனக்கு, நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த இவ்வளவு டீப்பா பார்க்கலன்னா அந்த விஷயம் சரியா வராது. எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஹிந்து பேப்பர் கடைசி கட்டத்திலேயாவது இந்த செய்தியை போட்டுருவான். இந்த பார்க் விஷயம் சொன்னேன்னா அவன் கடைசியில ஒரு பேரா எழுதியிருந்தான், இந்த ஆப்கானிஸ்தான்ல உள்ள இதர பார்க்குகள் எல்லாம் திறந்துதான் இருக்கு அப்படின்னு. இந்த லைவ் வரையும் நீங்க படிக்காம தலைப்பை மட்டும் படித்து வெறுப்படைஞ்சு விட்டுட்டேலாக்கும், தகவல் தெரியாம போயிடும். தெரியாது. இப்படி இங்க உள்ள மீடியால இருந்தே நம்ம கொஞ்சம் எடுக்க முடியும். அப்புறம் இப்போ உங்களுக்கு நெட்டுக்கு இதுல அல் ஜசீரா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அல் மயாதீன், மிடில் ஈஸ்ட் மானிட்டர், அப்சர்வர், நிறைய அதுல நம்ம உண்மையில அவங்க களத்துல நிக்கிறாங்க. நல்லதையும் கெட்டதையும் சொல்லிடுவாங்க. அவங்க இவங்க தப்பு பண்ணியிருந்தா தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம். அதனால ஆப்கானிஸ்தான் பத்தி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் செல்லடை போட்டு அரிச்சுதான் கொடுக்கணும். ஆனா பின்லேடனுக்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. பின்லேடன் தான் அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தினது, அந்த ஹோட்டல்ல எல்லாம் குண்டு வச்சது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. அல்கொய்தாவே அதிகாரப்பூர்வமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க தான் செஞ்சோம்னு அவங்க அறிவிப்பு செஞ்சதால நம்ம மீடியால பாக்குறோம். அதாவது உடனே இமெயில் வந்துடும். ஆமா, முஸ்லிம்கள் செய்ததா இமெயில் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இமெயில் இப்ப இமெயில கடவுள்னு நினைக்கிறவங்க இமெயிலே சொல்லிட்டு இன்னும் குரானே சொன்னாலும் நம்பான்னு நினைப்பான். அந்த மாதிரி உள்ள மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவங்க செய்யல. நான் இப்ப புதுசா ஒரு புக்கு போட்டிருக்கேன், என் கட்டுரையெல்லாம் சேர்த்து 9/11 யாரால் அவனோட செய்ததுதான். உள்ளிருப்பு வேலை, பிளைட் போயிட்டு ஒரு கட்டடத்துக்குள்ளால அப்படி போயிட்டு அது வெளியில வந்துருமா. ஏன்னா அவ்வளவு இது டப்பா இதுல கார்ட்போர்ட்ல செய்தா கூட பிளைட்டு லேசா தட்டுப்பட்ட காக்கா அடிபட்டு கீழே விழுதாங்க பிளைட்டு. அப்போ அவ்வளவும் பொய். அவனோட அதை இடிச்சு போட்டுக்கிட்டு இவங்க மேல பொய்ய போட்டான்னு ஏதோ சொன்னான்னு லட்சக்கணக்கான இலக்கியங்கள் ஆதாரங்களும் இப்போ அமெரிக்கால 12% மேல நம்பல இதை முஸ்லிம்கள் தான் செய்திருப்பாங்க. அப்போ பின் லேடன் அப்போ ஒரு இடத்துல இருந்து ஃப்ளைட்டை எடுத்துட்டு போய் பென்டகன் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் போய் அடிக்கக்கூடிய அளவில் அமெரிக்க உளவுத்துறை என்ன கிழிச்சிட்டா இருந்தது. ரெண்டாவது அதுல இருக்க கம்பி இருக்கு பாருங்க, இது டைமென்ஷன்ல ஹீட் வந்தாதான்
அந்த கம்பி உருகுன்னு சொல்றாங்க, ஃப்ளைட்டுக்கு அவ்வளோ பலமே கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் எப்படி இடிச்சு விடும்? சரி, அப்படி பார்த்தாலும் அது புகாத கீழே உள்ள பேசஸ்லாம் எப்படி இடிஞ்சது? உள்ளிருப்பு வேலை. அதுல உள்ள அவ்வளவு டஸ்டையும் உடனே வித்துட்டான். வாங்கினது இந்தியா. நியம் சோம்ஸ்கி இதை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய லெப்டிஸ்ட். அவர் இதை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அதை படிங்க. அந்த 9/11 அவங்களுடைய வேலை தான். இவங்களை வில்லனா காட்டணுங்கிறதான். கடைசியில என்ன செய்தான்? இந்த யுத்தத்துக்கு ஒரு காரணமும் சொல்ல முடியாத நேரத்துல புஷ் என்ன சொன்னான்? த கமாண்ட் இஸ் ஃப்ரம் த ஹெவன்னா, எங்களுக்கு ஆண்டவனிடம் இருந்து வந்த உத்தரவுன்னு சொன்னான். இஃப் யூ ஆர் நாட் வித் அஸ் யூ ஆர் அகேன்ஸ்ட் அஸ். அது பைபிள்ல உள்ள ஒரு வசனம். ஏன்னா அப்ப நம்ம இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலன்னா இது எல்லாமே நம்ம நம்பிட்டு தான் இருப்போம். ஓஹோ, முஸ்லிம்கள் தான் பெரிய தீவிரவாத செயல்களை செய்வார்கள். ஒரு ஆர்டினரி முஸ்லீம், சாதாரண முஸ்லீம் தீவிரவாதி ஆட்டாருங்க. குரானை படிக்க படிக்க அவன் என்ன, அவன் அதிகமான தக்குவதாரியாகவும் அதிகமான ஒழுக்கமுள்ளவனாவான தவிர அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய மனுஷனா அவன் நிச்சயமா மாற மாட்டான். அதானே யதார்த்தம். அப்புறம் இவங்களுக்கு மட்டும் குரான் தனியா இருக்குச்சா? அது இவர்களுடைய கண்காசன். இவங்களுடைய திட்டம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த திட்டம் இப்ப நம்ம 2025 இருக்கோம். 1997 வந்த புக்ல சொல்லலாம், தேர் வில் பி a youth bulge in Muslim world. அதாவது 2025 உலகத்துல எந்த சமுதாயத்துல இளைஞர்கள் அதிகமா இருப்பாங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்துல தான் இருப்பாங்க. அதனால இந்த வார் should be started now. எப்போ? 97 ஆரம்பிக்கணுமா? 97 இருந்து 2000க்குள்ளால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் 25 வயசு யூத். அந்த யூத் பல்ஜ் வராம இருக்கணும்னா முஸ்லிம் சமுதாயத்துல இளைஞர்கள் அதிகமா இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் பெண்களுடைய கற்பு ஸ்தானத்துல நம்ம யுத்தம் நடத்தணும்னு சொல்றோம். அப்படி சொல்லிதான் ஈராக்ல விஷவாயுகள் விழுந்த குண்டுகளை போட்டா அதுல ஜனிச்ச குழந்தைகள்லாம் டிஸ்ஃபார்ம்டா பிறந்தது. இப்படி இந்த உலகத்துல எந்த சமுதாயமாக திட்டம் போட்டிருக்காங்க? பிறக்காத குழந்தைய அழிக்கிறதுக்கு, இனி பிறக்க போற குழந்தைய அழிக்கிறதுக்கு திட்டம். இன்னும் நீங்க கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் புக்கு தமிழ்லயும் வந்துடுது. அதை வாங்கி படிச்சு பாருங்க. யூத் பல்ஜ் சாப்டர் இப்படியே இருக்கு, படம் போட்டே காட்டுறான். அப்ப இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு தலைமுறையாக டார்கெட் பண்றாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு தெரிஞ்சு 2025 இப்போ இந்த வருஷம் நான் இதை 25 வருஷமாவும் பேசிட்டு இருக்கேன். 92 ஃபாரின் அஃபேர்ஸ் பேப்பரா வருது, 97 அது புக்கா வருது. அது வந்த உடனே வாங்கி படிச்சுக்கிட்டு 98 2000 இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ 2025 யூத் பல்ஜி அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி நீ இன்னொரு 5 வருஷத்துக்கு திட்டம் கொடுத்துருங்க. அந்த புக்ல 2030 வரைக்கும் திட்டம் கொடுத்துருங்க. ஏன்னா நீ அதை படிச்சேன்னா இந்த கான்ஸ்பிரசி தெரிஞ்சு போயிருது. இப்ப எனக்கு சங்கடம் என்னன்னா, இந்த இப்படி எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் அவன் செய்யறான். சொல்லிட்டு தான் செய்யறாங்க. எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் செய்யறான். அதுல கொஞ்சம் பொய்யும் உண்மையும் கலந்து இருக்கும். அதை கூட தெரியாம நம்ம மக்கள் அதாக்கும் இதாக்கும்னு அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாம் போட்டு விட்டா போறோம், அந்த உண்மைகள் வெளியில வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வன்மம் அவரிடம் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில தான் தாலிபான்களை அழிச்சிடணும் இப்ப அழிக்க முடியல. அவன் ஒரு பெரிய முட்டை அயோக்கியத்தனம் பண்ணான் தெரியுமா? $10 மில்லியன் இவங்க பணம் அங்க இருந்தது. என்ன உயிரோட விட்டுறியா, அந்த $10 மில்லியன் தருவேன்னு சொல்லிட்டு கடைசியில கொடுக்கவே இல்லை. இதை எத்தனை பத்திரிகைகள் இது ஒரு பெரிய அநியாயம், பட்டினி கிடக்கக்கூடிய நாடு என்று சொல்லி எழுதிச்சு. யாரும் எழுதல, யாரும் அதுக்கு எதிராக அவர் கேம்பெயின் பண்ணல. ஆனா ஒண்ணு, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க விழுந்த ஒவ்வொரு உயிருக்கும் என்ன பழி வாங்காம விட மாட்டாங்க. சரி, கடைசியா இந்தியால நம்ம ஜெய்சங்கர் அவங்க போய் இப்போ UAE மீட்டிங் போட்டு சந்திச்சிருக்காங்க தாலிபான்களை. இந்தியாவுக்கு என்ன இப்ப நட்பு தேவை வருது இப்போ திடீர்னு? ஒருவேளை பாகிஸ்தானுடைய அந்த நிலை இல்லாத தன்மையினால நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால இவங்க போய் நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்களா? இதெல்லாம் நமக்கு இமேஜினேஷன் தான். இவங்க இது வரைக்கும் $3 பில்லியன் $3 பில்லியன் உதவி செய்திருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் தாலிபான்ங்கிற வார்த்தையே ஏதோ ஒரு ரொம்ப மோசமான வார்த்தைன்னு பயன்படுத்தி கொண்டு இருந்தவர்கள். எனக்கு நேர்மையா சொல்லணும்னா எனக்கு இது வரைக்கும் அதுக்குள்ள காரணம் தெரியல.
இவங்க ஹார்ட்கோர். ஆனா இந்த $3 பில்லியன் நீங்க சொல்றது இந்தியா, அதாவது பிஜேபி கவர்மெண்டே அது பண்ணிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது தானே அவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆமா. என்ன பண்ணா 2021 ஆகஸ்ட் 15 அவங்க ஆட்சிக்கு வராங்க. யார் இருந்தா? அதுக்கப்புறம் தொடுத்து இவங்க தான் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம இப்ப ரொம்ப டீசெண்டா எப்படி எடுத்துக்கலாம்னா, ராஜாங்க உறவை வலுப்படுத்துவதற்காக இந்தியா செய்யக்கூடிய உதவி. எனக்கு ஆப்கானிஸ்தான் அவங்க கேட்கல, ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்யும் போது அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்லயும் போறாங்க. அங்க பொருளாதார உலக நாடுகள்லாம் சேர்ந்து பொருளாதார இதை இது பண்ணும்போது, ரெண்டாவது நம்ம டெல்லிக்கு ஆப்கானிஸ்தான் எம்பசில அஷ்ரப் கனி கவர்மெண்ட் ஆளு தான் இருந்தது. இப்ப அவரை டிராப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு தாலிபான் ஆள்கள் வரல. ஆனா பம்பாயில வந்து கன்சுலேட்ல தாலிபான்களோட ஆளை அப்பாயின்ட் பண்ணதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டாங்க. இதுல சந்தோஷம் என்னன்னா, அதுக்கு முந்தின நாள் வரை ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ல கவுப்பது எப்படிங்கிற இதுக்கு பேச போனவங்க இப்போ அதுக்கு உதவி செய்யறாங்க. இதுல சில சூட்சுமங்கள் இருக்கும். ஆதாரங்கள் வந்த பிறகு நம்ம அதை பேசுவோம். நீங்களும் வந்து ஒருவேளை பாகிஸ்தான் அது இதெல்லாம் லிங்க் பண்ணி அதை பேச தேவையில்லை. பாகிஸ்தான்ல இருக்கிற ஆட்சியே ஆப்கானிஸ்தானுக்கு பிடிக்காது. இங்க என்ன இருக்கு பார்த்தீங்களா, சினிமா நடிகர், கிரிக்கெட்டரு, என்ன இவனோட அந்த ஒஸ்ட் பீப்புள் தான் அங்க ஆட்சிக்கு வருவான். இங்க வந்து இஸ்லாத்தை பேசிட்டு இருந்த ஜமாத் இஸ்லாமி அது இதெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. அடிக்கடி ஜெயிலுக்கு போறது, அவங்கள தூக்கில போட வேலையெல்லாம் பங்களாதேஷ்ல நடக்குது, இங்கேயும் நடக்குது. அதனால பாகிஸ்தான் வந்து இதுல ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க தாலிபான்கள், நாங்க இந்தியாவை பகைக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புது, ஆனா நாங்க யாரையும் இப்பொழுது பகைப்பதாக இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கம்ப்ளீட்டா இடிபாடு. அங்க ஒரு 5 குண்டு உள்ளாத ஒரு அங்குலம் நிலம் கூட இருக்காது. 20 வருஷமா தொடுத்து குண்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்த அவங்க இப்ப கட்டி எழுப்புறாங்க. அப்ப அதுல இருந்து ப்ரூடன்ஸ் என்ன, புத்திசாலித்தனம், எங்க இருந்து உதவிகள் கிடைக்குதோ நம்ம உழைப்போட சேர்த்து அதையெல்லாம் சேர்த்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்க வந்து 20 வருஷமா அந்த மக்கள் வந்து அமெரிக்கா நேட்டோ படைகளுடைய சப்ரஷனுக்குள்ள இருந்தாங்க. அதான் நடத்திருப்பான் முஸ்லிம்களை. அங்க போய் கொஞ்சியாக்குள்ளா இருப்பான், எனக்கு ஏஜெண்டா இரு இல்லைன்னா ஒன்னு அழிச்சிருவோன்னு தான் நடத்திருப்பான். அப்ப இப்போ அவங்க விடுதலை பெற்றவர்களாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை கட்டி எழுப்புறாங்க. அதை ரொம்ப ப்ரூடண்டா கொண்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா திரும்பியும் அமெரிக்காட்ட போய் ரிசர்வ் வச்சா ஏமாத்துவான், ரெண்டாவது பொருளாதார தடையும்பா. இதுல எல்லாம் நம்ம இது பண்ணாம பைய வெளியில நின்று நம்ம பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கரன்சி தான் வந்து ஸ்டாண்டர்ட் கரன்சி இந்த வேர்ல்டுங்கிற அளவுக்கு மாத்திருக்காங்க. அதனால இந்தியா உதவி செய்வது இப்ப வரவேற்கத்தக்கது. உள்நோக்கங்களே நம்ம கற்பிக்க வேண்டாம். சரி பை, அல்ஹம்துலில்லாஹ். கேட்ட கேள்விக்கு நல்லா பொறுமையா பதில் சொல்லியிருந்தீங்க. பல விஷயங்களை சொன்னீங்க, கேள்விப்படாத விஷயங்களும் நிறைய இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இந்த பதிலளிப்பு நம்ம நேயர்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். இன்ஷா அல்லாஹ் அடிக்கடியும் நாம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.